வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து யூடிஎம் பேராமீட்டர்னா என்ன, இந்த யூடிஎம் பேராமீட்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, இதோட ஃபியூச்சர் என்ன, இந்த யூடிஎம் பேராமீட்டர் வந்து ஆல்ரெடி நம்ம GA4ல் இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டில் எப்படி வந்து அதை ட்ராக் பண்ணுறது, தென் அன்அசைன்டு டிராஃபிக்னா என்ன, அந்த அன்அசைன்டு டிராஃபிக் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறது, இதை பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து யூடிஎம் பேராமீட்டரோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூடிஎம் பேராமீட்டர்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த யூடிஎம் பேராமீட்டர் வந்து நம்ம எங்கே மெஷர் பண்ணுவாங்க, இது எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸோட டேஷ்போர்டு போய்க்குங்க. ரெடிங்களா? இதில் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மெனு இருக்கும். அந்த ரிப்போர்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரிப்போர்ட்ஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னாக்கும் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அக்வைசேஷன், என்கேஜ்மெண்ட் அண்டு மானிட்டைசேஷன் இந்த மாதிரி நிறைய மெனுஸ் இருக்கும். அதில் அக்வைசேஷன் அப்படின்ற மெனுவில் பார்த்தீங்கன்னாக்கும் டிராஃபிக் அக்வைசேஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ரைட்டுங்களா? இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டோட்டல் டிராஃபிக், அதாவது ஏதர் ஆர்கானிக் சர்ச் மூலமாகவோ அல்லது பெய்டு சர்ச் மூலமாகவோ அல்லது டைரெக்டாகவோ அல்லது ஆர்கானிக் சோசியல் மூலமாகவோ பெய்டு சோசியல் மூலமாகவோ அன்அசைன்டு டிராஃபிக்காகவோ என்னென்ன வேலையெல்லாம் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றத ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறப்போ இங்கே தான் நம்ம யூடிஎம் பேராமீட்டர் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ அதை எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா செஷன் பிரைமரி டிஃபால்ட் சேனல் குரூப் இருக்கும். இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் செஷன் சோர்ஸ் மீடியம் இருக்கும். ரைட்டுங்களா? இந்த செஷன் சோர்ஸ் மீடியம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் எந்த சோர்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு, எந்த மீடியம்லேயே வந்துட்டுருக்கு அப்படின்றது ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணும். ஒன்ஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்கோட சோர்ஸ் அண்ட் மீடியம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே சப்மெனு வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிராஃபிக் சோர்ஸ் இருக்கும். இந்த டிராஃபிக் சோர்ஸில் போய்ட்டு செஷன்ஸ் கேம்பெயின் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்கில் வந்து நீங்கள் யூடிஎம் பேராமீட்டர் வந்து கிரியேட் பண்ணி அந்த யூடிஎம் பேராமீட்டர் வந்து ட்ராக் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த யூடிஎம் பேராமீட்டரோட செஷன்ஸ் கேம்பெயின் நேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த கேம்பெயின் மூலமாக நம்மளுக்கு வந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு, அந்த கேம்பெயின் மூலமாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்றதையும் இங்கே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்ஸில் ஸ்க்ரால் பண்ணிங்களாக்கும் எக்ஸாம்பிள் ஒரு பெய்டு கேம்பெயினில், அதுவும் கூகுள் ஆட்ஸ் அப்படின்ற ஒரு கேம்பெயினில் இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் யூடிஎம் பேராமீட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் யூடிஎம் பேராமீட்டர் மூலமாக இந்த கேம்பெயின் மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இங்கெல்லாம் நாட் செட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா அவங்க யூடிஎம் பேராமீட்டர் வந்து கிரியேட் பண்ணலான்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஒருவேளை நீங்கள் யூடிஎம் பேராமீட்டர் வந்து கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த பர்டிகுலர் கேம்பெயின் மூலமாக நம்மளுக்கு அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு, எந்த பர்டிகுலர் கேம்பெயின் மூலமாக நம்மளுக்கு டிராஃபிக் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ யூடிஎம் பேராமீட்டரோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வரக்கூடிய டிராஃபிக்கில் எந்த டிராஃபிக் மூலமாக அதிகமான உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு, இல்லை எந்த டிராஃபிக் மூலமாக உங்கள் வெப்சைட்டுக்கான விசிட்ஸ் அதிகமாக இருக்குது, இது எல்லாமே நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ இந்த யூடிஎம் பேராமீட்டர் நம்ம எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் சர்ச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, இல்லை டைரக்ட் டிராஃபிக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இது மோஸ்ட்லி எங்கே அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா பெய்டு வே மூலமாக உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்கில் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் ஆட் ரன் பண்ணுறீங்க, இல்லை சோசியல் மீடியாவில் வந்து ஆட் ரன் பண்ணுறீங்க, இல்லை இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க, அண்ட் தென் பேக்லிங்க் மூலமாக உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் எந்த பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் மூலமாக உங்களுக்கு அதிகமான டிராஃபிக் வருது, இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து யூடிஎம் பேராமீட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இந்த யூடிஎம் பேராமீட்டர்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் டிராஃபிக், எந்தெந்த வேலைலாம் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வரும், அதோட பாசிபிள் வே என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் பார்த்திங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் மூலமாக வரும். இந்த சர்ச் இன்ஜின் மூலமாக எப்படி வரும் அப்படின்னா, ஒருவேளை உங்கள் வெப்சைட்டுக்கான கீவேர்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேஸ் எடுத்திங்க அப்படின்னா இது டிஜிட்டல் விஷன்ன்றது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர். ரைட்டுங்களா? ஸோ யாராவது வந்து கூகுளில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லி டைப் பண்ணுறப்போ என்னோட வெப்சைட் ரிசல்ட் காட்டப்பட்டு அதை கிளிக் பண்ணி வந்தாங்க அப்படின்னா அது வந்து ஆர்கானிக் சர்ச் இன்ஜின் அப்படின்ற அந்த பர்டிகுலர் டிராஃபிக் மூலமாக எனக்கு மெஷர் பண்ணப்படும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பேக்லிங்க் மூலமாக வந்து எப்படி டிராஃபிக் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து நான் ஒரு ஆர்டிகல் சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட வெப்சைட் யூஆர் வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணிருப்பேன். ரைட்டுங்களா? அந்த வெப்சைட் யூஆரில் கிளிக் பண்ணி எத்தனை பேர் என் வெப்சைட்டுக்கு வந்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக இந்த பேக்லிங்க் டிராஃபிக்கில் வந்து மெஷர் ஆகும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் நான் வந்து ரெகுலராக போஸ்ட் போகிறேன் அப்படின்னா அந்த போஸ்ட்டு கீழே வந்து
ஒரு பர்டிகுலர் லிங்க் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுவேன் ரைட்டுங்களா. என்னோட வெப்சைட்டுக்கு வரதுக்காக அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் லிங்க்கை ப்ளேஸ் பண்ணுவேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் என் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்றது ஃபுல்லாக சோசியல் மீடியா டிராஃபிக்கில் வந்து ட்ராக் ஆகும் ரைட்டுங்களா. இமெயில் மார்க்கெட்டிங் டிராஃபிக்ன்றது சப்போஸ் நீங்கள் ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயினில் மேபி லிங்க்கோ அல்லது பட்டனோ வச்சுருப்பீங்க ரைட்டுங்களா. ஸோ அந்த லிங்க்கோ அல்லது பட்டனோ கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்றது ஃபுல்லாக இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயின் மூலமாக ட்ராக் பண்ணலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே பேனர் ஆடுன்றது என்னென்னா லைக் கூகுள் ஆட்ஸு அல்லது பிங் ஆட்ஸு அல்லது யாஹூ ஆட்ஸ், அதாவது சர்ச் இன்ஜின் ஆட்ஸ் தான் அங்கே பேனர் ஆட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட் மூலமாக எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வர்றாங்க அப்படின்றது ஃபுல்லாக இந்த பேனர் ஆட்ஸ் அல்லது பிபிசி ஆட்ஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் மெட்ரிக்ஸ் மூலமாக அங்கே மெஷர் பண்ணப்படும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் டிராஃபிக்ன்றது வந்து என்னென்னா டேரெக்டாக உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து கூகுளில் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்றது டைரக்ட் டிராஃபிக் அப்படின்ற அந்த மெட்ரிக்ஸில் வந்து மெஷர் ஆகிட்டும் ரைட்டுங்களா. மேக்ஸிமம் உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் எல்லாமே இந்த 6 வேஸில் வந்துருக்கும் ரைட்டுங்களா. ஓகே, இப்போ இதில் ஒவ்வொரு வேஸ் மூலமாக வரக்கூடிய டிராஃபிக்கை நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாகவே பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்லிங்க் மூலமாக வரக்கூடிய டிராஃபிக் வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்குறது, இல்லை அது எப்படி இல்லை எந்தெந்த பாசிபிள் வேலாம் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சோசியல் மீடியா மூலமாக வரக்கூடிய டிராஃபிக்கை நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியான்றது ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், இந்த 4 சோசியல் மீடியா மட்டும் நான் எடுத்திருக்கேன். இங்கே ஃபேஸ்புக் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் ஆர்கானிக் போஸ்ட் மூலமாகவும் உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்துட்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆட் ரன் பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்த ஆட் மூலமாகவும் டிராஃபிக் வந்துட்டு இருக்கும். பட் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா அப்படின்னு மட்டும் உங்களுக்கு போட்டு டிராஃபிக் டோட்டல் நம்பர் ஆஃப் டிராஃபிக் இருக்குது அப்படின்னா அது எந்த பர்டிகுலர் கேம்பெயின் மூலமாக வந்திருக்கா இல்லை ஆர்கானிக் போஸ்ட் மூலமாக வந்திருக்கான்றது உங்களுக்கு தெரியாது ரைட்டுங்களா. அப்போது எனக்கு இந்த கேம்பெயின் மூலமாக வந்திருக்கு அல்லது ஆர்கானிக் டிராஃபிக் மூலமாக வந்திருக்கு அப்படின்றத நான் செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும்னா இந்த யூடிஎம் பேராமீட்டரை வந்து நான் கிரியேட் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஆர்கானிக் போஸ்ட் மூலமாக அதிகமான டிராஃபிக் வந்துட்டு இருக்கு, இல்லை நான் ஆட் ரன் பண்ணதுனால ஆட் மூலமாக எனக்கு டிராஃபிக் வந்துட்டு இருக்கு அப்படின்றத என்னால் செக்ரிகேட் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டுங்களா. அதுக்கு தான் அந்த யூடிஎம் பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணப்படுது ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆர்கானிக் போஸ்ட் அண்ட் பெய்டு ஆட்ஸ் இந்த 2 மெத்தடாலஜி மூலமாகவும் உங்கள் வெப்சைட்க்கு வந்து டிராஃபிக் வந்துட்டு இருக்கும். அது எல்லாமே சோசியல் அப்படின்ற பர்டிகுலர் மீடியம் மட்டும் தான் அது மென்ஷன் பண்ணும் ரைட்டுங்களா. முதல்ல இந்த சோர்ஸ்னா என்ன, மீடியம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ரைட்டுங்களா. சோர்ஸ்ன்றது என்னென்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்லேருந்து வருது அப்படின்னா சோர்ஸ் வந்து கூகுள்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஃபேஸ்புக்லேருந்து வருது அப்படின்னா ஃபேஸ்புக்னு சொல்லுவாங்க. லிங்க்டின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லிங்க்டின் சொல்லுவாங்க. தென் பெய்டு ஆட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளா அல்லது ஃபேஸ்புக்கா, அங்கேயே வந்து ஃபேஸ்புக் அல்லது கூகுள்னு வரும். ஸோ ஒரு டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிளேஸ் ரைட்டுங்களா, எதர் கூகுள் அல்லது சர்ச் இன்ஜினாக பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள், யாஹூ, பிங், யாண்டெக்ஸ், டக்டகோ இதெல்லாம் வந்து சர்ச் இன்ஜின் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகவே ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா. அதாவது சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னாக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் அங்கேருந்து ஒரு டிராஃபிக் வர ஆரம்பிக்குதுன்னா அதை தான் வந்து சோர்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இல்லை இமெயில் கேம்பெயின் மூலமாக வருது அப்படின்னா மேபி நியூஸ் லெட்டர் சொல்லுவாங்க ரைட்டுங்களா. பேக்லிங்க் மூலமாக வருது அப்படின்னா மேபி அந்த வெப்சைட் நேம், எந்த வெப்சைட் நேம்லேருந்து அந்த டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வெப்சைட் நேம் வந்து சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ மீடியம்னா என்ன அப்படின்னா இப்போ கூகுள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கூகுள்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய டிராஃபிக் வந்து மேபி ஆர்கானிக் சர்ச் மூலமாக வரலாம் அல்லது பெய்டு ஆட்ஸ் மூலமாக வரலாம். அப்போ பெய்டு ஆட்ஸ் மூலமாக வந்துச்சுனாக்கும் அதை மீடியம் என்ன சொல்லுவாங்கன்னா சிபிசின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இதே ஆர்கானிக்காக வந்துச்சுனாக்கும் மேபி ஆர்கானிக் சொல்லிக்கலாம் ரைட்டுங்களா. இப்போ இந்த சோர்ஸ்னா என்ன, மீடியம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரைட்டுங்களா. இப்போ சோர்ஸ்னா என்ன, மீடியம் என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுக்குறேன். பட் இது வந்து ஒரு ப்ராடான டாபிக். பட் எனவே ஒரு ஸ்மால் டெஃபினேஷன் மூலமாக அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ரைட்டுங்களா. சோர்ஸ்ன்றது உங்களுக்கு வரக்கூடிய டிராஃபிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, பிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை ஃபேஸ்புக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை ட்விட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இன்ஸ்டாகிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை நியூஸ் லெட்டர் அதாவது இமெயில் கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூஸ் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை நீங்கள் பேக்லிங்க் எடுக்கிறப்ப எந்த வெப்சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வெப்சைட்டு வந்து சோர்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இல்லை டேரெக்டாக உங்கள் வெப்சைட்டுக்கு வர்றாங்களா, இல்லை ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜின் மூலமாக வர்றாங்களா, அந்த சர்ச் இன்ஜினோட நேம் என்ன, இதுதான் வந்து சோர்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. மீடியம்ன்றது இப்போ நீங்கள் கூகுள்லேருந்து உங்களுக்கு டிராஃபிக் வருதுன்னா எதர் அது ஆர்கானிக் வேலை வருதா இல்லை ஆட் மெத்தட் மூலமாக வருதா. ஆட் மெத்தட்னா மேபி சர்ச் ஆடுனா சிபிசி சொல்லுவாங்க, டிஸ்பிளே ஆடுனா சிபிஎம்னு சொல்லுவாங்க, வீடியோ ஆடுனா சிபிவின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் பேர் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது எந்த மெத்தடில் வருது, ஆர்கானிக் வேல வருதா இல்லை பெய்டு வேல வருதா. ஆர்கானிக்னா மீடியம் ஆர்கானிக் ஆகிடும், பெய்டு வே அப்படின்னா அது வந்து சிபிசி அல்லது சிபிஎம் அல்லது சிபிவி அந்த மாதிரி மாறும் ரைட்டுங்களா. ரெஃபரல் அப்படின்றது சப்போஸ் நீங்கள் வந்து பேக்லிங்க் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வெப்சைட் போய் பேக்லிங்க் எடுக்கிறீங்களோ அந்த வெப்சைட்லேருந்து டிராஃபிக் வருதுன்னா
அந்த வெப்சைட் நேம் வந்து சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பேக்லிங்க் வந்து ரெஃபரல்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு நியூஸ் லெட்டர், அதாவது இமெயில் நியூஸ் லெட்டர்லேருந்து உங்களுக்கு பேக்லிங்க் வருது அப்படின்னா அந்த நியூஸ் லெட்டரை சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருந்தால் டிராஃபிக்கே உங்களுக்கு வருது. அங்கே தான் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட் வருவாங்க. அப்போது அந்த லிங்க் எங்கே இருக்குது? நியூஸ் லெட்டரில் இருக்குது. அப்போ அங்கே இருந்தால் உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிறதுனால நியூஸ் லெட்டர் வந்து சோர்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த பர்டிகுலர் வே மூலமாக உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா மேபி லிங்க்கை கிளிக் பண்ணியோ அல்லது ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணியோ தான் வருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அது வந்து இமெயில் சொல்லுவாங்க. இமெயில் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்திருக்கோ அந்த மீடியம் வந்து இமெயில் சொல்லிக்குவாங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சோசியல் மீடியாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா இது மீடியம் வந்து சோசியல்னு சொல்லிக்குவாங்க. அதாவது சோசியல் மீடியான்றது ஃபேஸ்புக்லேருந்து எனக்கு டிராஃபிக் வருதுன்னா த்ரூ சோசியல் அப்படின்ற ஒரு மீடியம் வழியாக தான் எனக்கு டிராஃபிக் வந்துருக்கு. அப்போ சோசியல்ன்றது மீடியமாகவும் ஃபேஸ்புக் வந்து சோர்ஸாக வரும். ரைட்டுங்களா? ஸோ சில சோர்ஸு சில மீடியம்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து எந்த மீடியம் வழியாக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வருது அப்படின்றத உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ சோர்ஸ்ன்றது உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது சோர்ஸு. மீடியம்ன்றது எந்த மெத்தடாலஜி மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் வந்துட்டு இருக்குது, அதாவது எந்த டைப் அல்லது எந்த மீடியம் வழியாக உங்களுக்கு டிராஃபிக் வருதோ அது பேர் மீடியம் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை எனக்கு 2 விதமாக வந்து டிராஃபிக் வரும். ஒன்று வந்து ஆர்கானிக்காக நான் போஸ்ட் போட்டிருப்பேன், அதன் மூலமாகவும் எனக்கு டிராஃபிக் வரும். அதர்வைஸ் பெய்டு ஆட்ஸ் நான் ரன் பண்ணிப்பேன், அந்த மெத்தட் மூலமாகவும் எனக்கு டிராஃபிக் வரும். இப்போ இதில் வந்து நான் ஃபேஸ்புக்லேருந்து வரக்கூடிய இந்த டிராஃபிக்கை வந்து ஜென்ரலாக சோசியல் ஃபேஸ்புக் அப்படின்னு இருந்தால் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எந்த போஸ்ட் மூலமாக எனக்கு அதிகமான கிளிக்ஸ் வந்திருக்கு, எந்த போஸ்ட் மூலம் அதிகமான டிராஃபிக் வந்திருக்கு, எந்த போஸ்ட் மூலமாக எனக்கு அதிகமான சேல்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என்னோட ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150+ போஸ்ட் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ எந்த போஸ்ட் மூலம் எனக்கு டிராஃபிக் வந்திருக்குன்னு தெரியாது. ஏன்னா எல்லா போஸ்ட்லேயும் என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்துருப்பேன். அப்போ ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட்லேருந்து எனக்கு அதிகமான கிளிக்ஸ் அல்லது அதிகமான டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் யூடிஎம் பாராமீட்டரை நான் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த யூடிஎம் பாராமீட்டர் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட் மூலமாக எனக்கு வந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றத என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ரைட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி தான் ட்விட்டர். ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி தான் லிங்க்டின். ஸோ எல்லா சோசியல் மீடியாலும் பார்த்தீங்கன்னாக்கும் 2 மெத்தட் மூலமாக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்துருக்கும். எதர் நீங்கள் ஆர்கானிக் போஸ்ட் போட்டும் டிராஃபிக் வந்துட்டுருக்கும், ஒருவேளை நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணாலும் அந்த கேம்பெயின் மூலமாக வந்துட்டுருக்கும். அப்போ அதை வந்து இன்டெப்த்தாக நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னா சப்போஸ் ஆர்கானிக் போஸ்ட்னா எந்த போஸ்ட் மூலமாக வந்திருக்கு, அது இமேஜ் போஸ்ட்டா, வீடியோ போஸ்ட்டா, இல்லை உங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பயோகிராஃபியில் கொடுத்த லிங்க் மூலமாக வந்துட்டுருக்கா அப்படின்றதுல நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவல் யூடிஎம் பாராமீட்டரை கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ரைட்டுங்களா? சப்போஸ் நீங்கள் பெய்டு மெத்தடில் வந்து உங்களுக்கு டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்னா பெய்டு மெத்தடில் நீங்கள் எந்த பர்டிகுலர் கேம்பெயின் ரன் பண்ணிக்க, எது ரீச் கேம்பெயினா அல்லது டிராஃபிக் கேம்பெயினா, லீட் ஆட் கேம்பெயினா, சேல்ஸ் கேம்பெயினா, அந்த கேம்பெயினில் எந்த பர்டிகுலர் ஆட் செட்டு மூலமாக வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து மல்டிபிள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. மேபி அது இமேஜ் ஆடாக இருக்கலாம், அல்லது வீடியோ ஆடாக இருக்கலாம், அல்லது கரோசில் ஆடாக இருக்கலாம். ரைட்டுங்களா? அப்போது எந்த பர்டிகுலர் ஆட் மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் வந்துட்டுருக்கு, இது எல்லாம் நீங்கள் தனித்தனியாக யூடிஎம் பாராமீட்டரை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிக் போஸ்ட்டுக்கும் நீங்கள் செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸாக்டாக எந்த பர்டிகுலர் போஸ்ட் மூலமாக அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றத கிளியர் கட்டாக பார்க்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அகெயின் உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் போங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய்ட்டு இந்த செஷன் ஷோர்ஸ் மீடியம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு நார்மலாகவும் சோசியல், அதில் சோசியல்னு போட்டு ரெஃபரல் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே சோசியல் ரெஃபரல் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதில் reddit.com அப்படின்ற சோசியல் மீடியா மூலமாக இவங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 94 டிராஃபிக் வந்திருக்கு. ரைட்டுங்களா? இப்போ இந்த 94 டிராஃபிக்கும் எந்த பர்டிகுலர் போஸ்ட் மூலமாக வந்திருக்கு, அது ஏதர் ஆர்கானிக் போஸ்ட்டா அல்லது ஆட் போஸ்ட்டா அப்படின்றது தெரியணும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிராஃபிக் சோர்ஸில் போய்ட்டு செஷன்ஸ் கேம்பெயின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒருவேளை அவங்க கேம்பெயின் க்ரியேட் பண்ணியிருந்தாங்களுக்கும் இந்த இடத்துல கேம்பெயின் காட்டும், அதர்வைஸ் இந்த இடத்துல நாட் செட்டுன்னு சொல்லி காட்டும். ரைட்டுங்களா? ஸோ ரெஃபரல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் போஸ்ட் போட்டிருந்தா அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லிங்க்குக்கு அவங்க என்ன பண்ணிக்கணும், யூடிஎல் பாராமீட்டரை செட் பண்ணி அந்த லிங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி யாரெல்லாம் அவங்க வெப்சைட்டுக்கு போயிருக்காங்களோ அதெல்லாம் இந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் கேம்பெயினோட நேம் காட்டும். எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நேம் செட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எந்த கேம்பெயின் மூலமாக நம்மளுக்கு வந்து டிராஃபிக் வந்திருக்குன்னு பார்க்க முடியும். அது எதர் ஆர்கானிக்காக இருக்கட்டும் அல்லது ஆடாக இருக்கட்டும், நீங்கள் யூடிஎம் பாராமீட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ரைட்டுங்களா? ரெண்டுக்குமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத லேட்டராக பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு
இப்போ இதே வந்து உங்களுக்கு பேக்லிங்க் மூலமாக வந்து டிராஃபிக் வருதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் medium.com வந்து உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் வருது, அல்லது bloglovin.com வந்து ஒரு பேக்லிங்க் வருது, விக்கிபீடியாவிலேருந்து ஒரு பேக்லிங்க் வருது அப்படின்னா, இப்போ medium.com வந்து பேக்லிங்க் வருதுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து உங்களோட வெப்சைட் URL இருக்கும். அந்த வெப்சைட் URL யாரெல்லாம் கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்களோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேக்லிங்க் டிராஃபிக்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா, அல்லது ரெஃபரல் டிராஃபிக் சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அப்போ அந்த ரெஃபரல் டிராஃபிக் வந்து medium.comல தான் வந்திருக்கா, அல்லது medium.comல நீங்கள் ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கீங்க, அந்த 10 போஸ்ட்லையும் உங்கள் வெப்சைட் URL இருக்குது அப்படின்னா எந்த போஸ்ட் மூலமாக அதிகமான டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா UTM பேராமீட்டர் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் ரைட்டுங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பெய்ட் ஆட் ரன் பண்ணுறீங்க ரைட்டுங்களா. கூகுள் ஆட்ஸோ அல்லது பிங் ஆட்ஸோ ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெய்ட் ஆட்ஸில் வந்து சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, லைக் சர்ச் கேம்பெயின், வீடியோ கேம்பெயின், டிஸ்பிளே கேம்பெயின், மொபைல் ஆப் கேம்பெயின், ஷாப்பிங் கேம்பெயின், இந்த 5மே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க அப்படின்னா எந்த கேம்பெயின் மூலமாக உங்களுக்கு அதிகமான டிராஃபிக் வந்திருக்கு அல்லது எந்த கேம்பெயின் மூலமாக அதிகமான பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக UTM பேராமீட்டர் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். சப்போஸ் ஒரு கேம்பெயினில் நீங்கள் மல்டிபிள் ஆட் குரூப், அதாவது ஆட் குரூப்ன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை ப்ரொமோட் பண்ண விரும்புறீங்களோ அது பேர் தான் ஆட் குரூப் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேஸ்க்கு வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், SEO கோர்ஸை ப்ரொமோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 கோர்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் விஷன் அப்படின்ற கேம்பெயினில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஆட் குரூப் மூலமாக எனக்கு அதிகமான டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் UTM பேராமீட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆட் கிரியேட் பண்ணிப்பீங்க. ஒன்று வந்து சர்ச் ஆட் கொடுத்துருப்பீங்க, சர்ச் ஆட் மீன்ஸ் டெக்ஸ்ட் ஆட் ரைட்டுங்களா. இன்னொன்று வந்து அதே ஆடில் பார்த்தீங்கன்னாக்கும் மேபி இமேஜ் ஆட் கொடுத்துருப்பீங்க, அல்லது அதிலே பார்த்தீங்கன்னாக்கும் கால் ஒன்லி ஆட் கொடுத்துருப்பீங்க. அப்போ எந்த பர்டிகுலர் ஆட் மூலமாக அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆஇருக்குது, இல்லை எந்த பர்டிகுலர் ஆட் மூலமாக அதிகமான டிராஃபிக் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்ற ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். அங்கேயே நீங்கள் UTM பேராமீட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் ரைட்டுங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் இமெயில் கேம்பெயின் மூலமாக உங்களுக்கு அதிகமான டிராஃபிக் வந்துருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 3 கேம்பெயின் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வெல்கம் மெயில் கேம்பெயின், ப்ரொமோஷனல் மெயில் கேம்பெயின், ஃபாலோஅப் மெயில் கேம்பெயின். ஸோ ஒவ்வொரு இமெயில் கேம்பெயின்லையும் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே வந்து லேர்ன் மோர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் உங்கள் வெப்சைட்டுக்கு வர மாதிரி ஒரு டிராஃபிக் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போது இந்த டிராஃபிக் மெஷர் பண்ணணும்னா எந்த கேம்பெயின் மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு UTM பேராமீட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் ரைட்டுங்களா. சப்போஸ் ஒரு இமேஜை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அல்லது ஒரு பட்டனை கிளிக் பண்ணி வராங்க அப்படின்னா அதை 2யும் ட்ராக் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், UTM பேராமீட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் எக்ஸாக்டாக எந்த இமெயில் கேம்பெயின் மூலமாக உங்களுக்கு வந்து அதிகமான டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றத மெஷர் பண்ண முடியும் ரைட்டுங்களா. அப்போது UTM பேராமீட்டர்னா என்ன, இப்போ தான் UTM பேராமீட்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா UTM பேராமீட்டர் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அப்போ UTM பேராமீட்டர்னா என்ன, அதில் என்னென்ன பேராமீட்டர்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ UTM பேராமீட்டரோட எக்ஸ்பான்ஷன், அதாவது UTM இருக்குதுன்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ச்சின் ட்ராக்கிங் மாடியூல்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அந்த ஆர்ச்சின் ட்ராக்கிங் மாடியூல் தான் UTM ரைட்டுங்களா. இப்போ இந்த UTM பேராமீட்டர்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்னா இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் UTM பேராமீட்டர் சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இதுக்கு பேர் தான் ரைட்டுங்களா. அப்போ இந்த UTM பேராமீட்டர் வந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் தி URL, உங்கள் வெப்சைட்டோட URL பார்த்தீங்கன்னா அந்த URL எண்ட் ஆகக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் தட் இஸ் UTM பேராமீட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. இது எதுக்காக ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தட் ஹெல்ப்ஸ் டு ட்ராக் வேர் வெப்சைட் டிராஃபிக் கம்ஸ் ஃப்ரம், உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் எங்கேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. எய்தர் கூகுள் ஆட்ஸ் மூலமாக வந்துட்டுருக்கா, இல்லை ஆர்கானிக்காக வந்துட்டுருக்கா, அல்லது இமெயில் கேம்பெயின் மூலமாக வந்துட்டுருக்கா, அல்லது சோசியல் மீடியாவில் த்ரூ ஆர்கானிக் வேலை வந்துட்டுருக்கா, அல்லது பெய்டு ஆட்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரைட்டுங்களா. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் பேராமீட்டர்ஸ் கிவ் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ், எக்ஸாக்டாக உங்களுக்கு எந்த பர்டிகுலர் சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் வந்துருக்கு அல்லது எந்த பர்டிகுலர் மீடியம் வழியாக டிராஃபிக் வந்துருக்கு அப்படின்ற எக்ஸாக்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ரைட்டுங்களா. அதுக்காக தான் இந்த UTM பேராமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் பேராமீட்டர்ஸ் கிவ் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் அபவுட் விசிட்டர்ஸ் சோர்ஸ், விசிட்டர்ஸ் மீடியம், விசிட்டர்ஸோட கேம்பெயின் ரைட்டுங்களா. அதாவது எந்த சோர்ஸ் மூலமாக வர்றாங்க, எந்த மீடியம் மூலமாக வர்றாங்க, அந்த கேம்பெயினோட நேம் என்ன அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் ரைட்டுங்களா. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when someone clicks on the link with the UTM parameter, சப்போஸ் நீங்கள் ஒரு UTM parameter நீங்கள் கிரியேட் பண்ணி அதை வந்து உங்கள் வெப்சைட்டோட ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லிங்க்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்களோ உடனே அந்த டேட்டாஸ் வந்து எங்கே சென்ட் ஆயிரும்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு சென்ட் ஆயிரும். அந்த டேட்டாஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். அந்த ட்ராக்கிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா when someone clicks on the link with the UTM parameters data is sent to the Google Analytics ரைட்டுங்களா. இமீடியட்டாக டேட்டா வந்து Google Analytics வந்து சென்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. மேக்கிங் இட் ஈஸியர் டு ட்ராக் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் கேம்பெயின். ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சோசியல் மீடியாவில் வந்து ஆர்கானிக் போஸ்ட் மூலமாகவும் எனக்கு
டிராஃபிக் வருது, அதே சோஷியல் மீடியாவில் வந்து நான் ஆடும் ரன் பண்ணிக்கன்னு வச்சுங்களேன். இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த பர்டிகுலர் போஸ்ட் மூலமாக எனக்கு அதிகமான டிராஃபிக் வந்துட்டு இருக்கு, ஏதர் ஆர்கானிக்காக அல்லது பெய்டு மெத்தடா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த யூடிஎம் பேராமீட்டர் வந்து 5 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் இருக்குது. என்னென்ன பேராமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடிஎம் சோர்ஸ், யூடிஎம் மீடியம், யூடிஎம் கேம்பெயின், யூடிஎம் டேர்ம், யூடிஎம் கண்டென்ட். இதில் லாஸ்ட் 2 பேராமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கும் ஆப்ஷனல் தான். நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் கூட போகலாம். சரிங்களா? அதாவது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய யூடிஎம் பேராமீட்டரில் அதை இன்க்ளூட் பண்ணலாம் அல்லது இன்க்ளூட் பண்ணாமல் கூட போகலாம். சரிங்களா? அது தேவையில்லை. பட் இந்த 3 பேராமீட்டர் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 3 பேராமீட்டர் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் பண்ணி தான். சரிங்களா? அப்போ அந்த யூடிஎம் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆடுக்கு வந்து கூகுள் ஆட்ஸ். அப்போ கூகுள் ஆட்ஸில் ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா கூகுள்ன்றது தான் என்னது, சோர்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சோர்ஸ்ன்றது எங்கேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது அதுதான் வந்து சோர்ஸ். ரைட்டுங்களா? இதே நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சோர்ஸ்ன்றது என்னவாக இருக்கும், ஃபேஸ்புக்காக இருக்கும். இதே வந்து நான் பிங்கில் வந்து நான் ஒரு ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சோர்ஸ் வந்து எதாக இருக்கும், பிங்குவாக இருக்கும். ரைட்டுங்களா? இதே யாஹூவில் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சோர்ஸ் வந்து யாஹூவாக இருக்கும். ரைட்டுங்களா? இதே இமெயில் கேம்பெயின் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கேம்பெயின் வந்து நியூஸ் லெட்டராக இருக்குது அப்படின்னா என்னோட சோர்ஸ்ன்றது நியூஸ் லெட்டராக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதை தான் சோர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ யூடிஎம் சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர் த டிராஃபிக் கம்ஸ் ஃப்ரம், அதாவது உங்களுக்கு வரக்கூடிய டிராஃபிக் எங்கேருந்து வருது, அந்த எங்கேருந்து வருதுன்றது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சோர்ஸ். லைக் கூகுள், ஃபேஸ்புக், பிங், யாஹூ, டக்டகோ, பெய்டு, இன்ஸ்டாகிராம், யூடியூப். ஏன்னா இங்கேருந்து தான் உங்களுக்கு டிராஃபிக்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் சோர்ஸ். யூடிஎம் மீடியம்னா என்னென்னா, ஹவு த டிராஃபிக் கெட்ஸ் டு யுவர் வெப்சைட். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வெப்சைட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது சோர்ஸு. அது எந்த மெத்தடாலஜி மூலமாக வருது, ஆர்கானிக் வேலை வருதா இல்லை பெய்டு வேலை வருதா. ஆர்கானிக் வேணா மீடியம் வந்து ஆர்கானிக் சொல்லுவாங்க. பெய்டு வேணா அது சிபிசியா அல்லது சிபிஎம்மா அல்லது சிபிவியா அல்லது சோசியல் மூலமாக வந்துட்டுருக்கா அல்லது பெய்டு சோசியல் மூலமாக வந்துட்டுருக்கா அல்லது இமெயில் மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் வந்துட்டுருக்கா அல்லது வீடியோ மூலமாக வந்துட்டுருக்கா. இப்போ யூடியூப்லேருந்து உங்களுக்கு டிராஃபிக் வருது அப்படின்னா யூடியூப்ன்றது சோர்ஸாக இருக்கும். வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்னா அது வீடியோன்றது என்ன ஆகும், உங்களுக்கு மீடியமாக இருக்கும். ரைட்டுங்களா? யூடியூப்ன்றது சோர்ஸாக இருக்கும், வீடியோன்றது மீடியமாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இதே உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்ஸ்லேருந்து டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்னா கூகுள் ஆட்ஸில் வந்து கூகுள்ன்றது சோர்ஸாக இருக்கும். எதன் மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் வருது, த்ரூ சிபிசியா அல்லது சிபிஎம்மா. அந்த சிபிசி ஆர் சிபிஎம் தான் மீடியம் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து யூடிஎம் கேம்பெயின். யூடிஎம் கேம்பெயின்றது அந்த பர்டிகுலர் கேம்பெயினுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம் நம்ம. ரைட்டுங்களா? அதுதான் வந்து யூடிஎம் கேம்பெயின் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் டெல்ஸ் தி ஸ்பெசிஃபிக் கேம்பெயின். அதாவது எந்த கேம்பெயின், அது அந்த கேம்பெயினோட நேம் அல்லது அந்த கேம்பெயின் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டோ அல்லது சம்திங் ஏதோ கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து யூடிஎம் கேம்பெயின் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சம்மர் சேல். அதாவது நான் சம்மரில் வந்து ஒரு சேல்ஸை வந்து நான் இனிஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா சம்மர் சேல்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கேன் அந்த கேம்பெயின். ரைட்டுங்களா? அதே இது வந்து வின்டரில் வந்து நான் ஒரு சேல்ஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா வின்டர் சேல்ஸ் கொடுத்துருப்பேன். ரைட்டுங்களா? இல்லை பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருப்பேன். அதாவது பிளாக் ஃப்ரைடே அப்போ நான் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறேன் அப்படின்னா. ரைட்டுங்களா? இல்லை தீபாவளி அப்போ ஒரு சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறேன் அப்படின்னா தீபாவளி சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நேம் ஆஃப் தி கேம்பெயின் பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூடிஎம் கேம்பெயின் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஃபோர்த் வந்து யூடிஎம் டேர்ம். இது வந்து ஆப்ஷன் தான் சொன்னேன். இந்த ஆப்ஷனாலும் இது ஏன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? யூடிஎம் டேர்ம்ன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ்டு டு ஷோ வாட் கீவேர்ட்ஸ் பீப்புள் சர்ச்டு ஃபார் இன் பெய்டு சர்ச் ஆட். இது வந்து பெய்டு சர்ச் ஆடுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இது யூடிஎம் டேர்ம்ன்றது. அப்போ பெய்டு சர்ச் ஆடில் எந்த கீவேர்டை டைப் பண்ணி உங்கள் ஆடில் கிளிக் பண்ணி ஆடியன்ஸ் வந்து உங்கள் வெப்சைட் வராங்களோ அந்த கீவேர்டு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூடிஎம் டேர்ம் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூடிஎம் கண்டென்ட்னு என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஒரே கேம்பெயினில் மல்டிபிள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ஆடு, வீடியோ ஆடு, தென் கரோசில் ஆடு ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போது எந்த ஆடு மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் வருதுன்றதை நீங்கள் கிளியர் கட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து யூடிஎம் கண்டென்ட்ல வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். யூடிஎம் கண்டென்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ட்ராக் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆட். டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆட்னா ஒரு கேம்பெயினில் இமேஜ் ஆடு, வீடியோ ஆடு, தென் கரோசில் ஆடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது எந்த ஆடுன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி காட்டணும். இது எப்படி இந்த யூடிஎம் பேராமீட்டர் வந்து கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு இதோட டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கங்க. இது எப்படி கிரியேட் பண்ண போகிறோன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதே இது ஒரு கேம்பெயினில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட்டனும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க்குக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லிங்க்குக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் யூடிஎம் கண்டென்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே இடத்துல அந்த பட்டனை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த யூடிஎம் கண்டென்ட்டில் வந்து பட்டன் சொல்லி கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து யூடிஎம் பேராமீட்டர் இருக்கக்கூடிய டெர்மினாலஜின்னு சொல்லலாம் அல்லது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு யூடிஎம் பேராமீட்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் யூடிஎம் பேராமீட்டர் ஃபார் மெஷர் ஹவு மெனி பீப்புள் சர்ச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கீவேர்ட்
அண்ட் விசிட்டட் மை வெப்சைட் த்ரூ கூகுள் ஆட்ஸ். அதாவது ஒரு கூகுள் ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கூகுள் ஆட்ஸில் யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற கீவேர்டை டைப் பண்ணி என்னோட ஆட்ஸை கிளிக் பண்ணி என் வெப்சைட்டுக்கு போயிருக்காங்க, அதை தான் நம்ம இப்போ ட்ராக் பண்ண போகிறோம். அந்த கேம்பெயினோட நேம் பார்த்தீங்கன்னா சம்மர் கோர்ஸ் 2024. இதுதான் அந்த கேம்பெயினோட நேம். சரிங்களா? இதுக்கு எப்படி வந்து யூடிஎம் பேராமீட்டர் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் 5 பேராமீட்டருமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கேன். இதில் லாஸ்ட் 2மே ஆப்ஷனல் தான். இது நீங்கள் கொடுக்காம கூட போகலாம். சரிங்களா? பட் இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சினாரியோவில் பாருங்கள், நான் கூகுளில் ஆட் ரன் பண்ணுறேன். அப்போ என்னோடய சோர்ஸ் வந்து எங்கேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கூகுளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் சோர்ஸ் வந்து கூகுள். சரிங்களா? மீடியம் வந்து எந்த மெத்தடாலஜி மூலமாக எனக்கு டிராஃபிக் வந்து இங்கே வருது அப்படின்னா த்ரூ ஆட் மூலமாக தான் வருது. அதனால் என்ன சொல்லியிருக்கேன், நான் சிபிசின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், ஏன் சிபிஎம் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்களாக்கும், இது வந்து சர்ச் கேம்பெயின். சர்ச் கேம்பெயின்னா அதோட பிட்டிங் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா சிபிசின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால தான் நான் சிபிசின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து யூடிஎம் கேம்பெயின்றது என்ன சொன்னேன் நான், தட் இஸ் அ நேம் ஆஃப் த கேம்பெயின். ஸோ நேம் ஆஃப் த கேம்பெயின் வந்து நான் சம்மர் கோர்ஸ் 2024 சொல்லி ஒரு நேம் வச்சிருக்கேன். அதனால் சம்மர் கோர்ஸ் 2024 கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் யூடிஎம் டேர்ம்ன்றது இங்கே என்ன கீவேர்ட் டைப் பண்ணி வர்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற கீவேர்ட் டைப் பண்ணால் தான் என்னோட ஆட் காட்டப்படும். அந்த ஆடை கிளிக் பண்ணி ஆடியன்ஸ் வந்து வெப்சைட் வர போகிறாங்க. அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்றது கீவேர்ட். ரைட்டுங்களா? அந்த கீவேர்ட் வந்து கொடுத்துட்டேன். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து யூடிஎம் கண்டென்ட்றது என்ன சொல்லியிருந்தேன் நான், சப்போஸ் ஒரு கேம்பெயினில் நீங்கள் மல்டிபிள் ஆட் கிரியேட் பண்ணுறீங்க, சப்போஸ் இமேஜ் ஆடு, வீடியோ ஆடு, டெக்ஸ்ட் ஆட்லாம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். நான் இங்கே ரன் பண்ணுறது டெக்ஸ்ட் ஆட். ரைட்டுங்களா? அதனால் டெக்ஸ்ட் ஆட்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் இமேஜ் ஆட் மூலமாக வரக்கூடிய டிராஃபிக்கை நான் மெஷர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் ஆட்னு கொடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? அதுதான் டிஃப்ரென்ஸ். ரைட்டுங்களா? இது 2 நீங்கள் கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து கம்பல்சரி கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூடிஎம் பேராமீட்டர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த யூடிஎம் பேராமீட்டர் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து கூகுளோட ஃப்ரீ டூலே இருக்கு. ரைட்டுங்களா? ஓகே, இந்த கூகுளோட ஃப்ரீ டூலில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த கூகுளோட ஃப்ரீ டூல் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் யூஆர்எல் பில்டர்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உங்களோட வெப்சைட் யூஆர்எல் டைப் பண்ணிக்கங்க. சரிங்களா? எந்த வெப்சைட்டுக்கு ஆடியன்ஸை வர வைக்கணுமோ அந்த வெப்சைட் யூஆர்எல். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேம்பெயின் சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கூகுள்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கேம்பெயின் மீடியம் வந்து எனக்கு சிபிசின்னு கொடுக்குறேன். சரிங்களா? சிபிசின்றது எனக்கு த்ரூ கூகுள் ஆட்ஸில் காஸ்ட் பர் கிளிக் மெத்தட் மூலமாக வரக்கூடிய டிராஃபிக்கை மெஷர் பண்ண போகிறதுனால சிபிசின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேம்பெயின் நேம். கேம்பெயின் நேமை பொறுத்தளவு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சம்மர் கோர்ஸ் 2024 சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக அந்த கேம்பெயின் எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறக்காக. ரைட்டுங்களா? இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா டெர்மினாலஜி பாருங்கள், எல்லாமே ஸ்மால் கேஸில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கேம்பெயின் யூஆர்எல் பில்டரில் எல்லாமே ஸ்மால் கேஸில் தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு யூஆர்எல் வந்தாலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்மால் கேஸில் தான் இருக்கும். ரைட்டுங்களா? 1. 2வது, ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறப்ப நீங்கள் வெறும் எம்டி ஸ்பேஸை கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம், அதர்வைஸ் ஹைஃபன் கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் வெப்சைட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு யூடிஎம் பேராமீட்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதை காப்பி பண்ணி நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஆட்ஸில் ஃபைனல் யூஆர்எல் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது எங்கே பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? எக்ஸாம்பிள், இந்த யூடிஎம் பேராமீட்டர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ஆட் ரன் பண்ணுறப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த ஃபைனல் யூஆர்எல் அப்படின்ற செக்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் யூடிஎம் பேராமீட்டரை பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேம்பெயின் ரன் ஆகிறப்போ யாரெல்லாம் இந்த கேம்பெயினை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட் போயிருக்காங்களோ அதை அப்படியே டீட்டெயில்டாக ட்ராக் ஆகி எங்கே போய் காட்டும் அப்படின்னா டிராஃபிக் அக்விசிஷன் அப்படின்ற இடத்துல போய்ட்டு காட்டும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே வந்து சோர்ஸ் மீடியம் சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிளில் செஷன் கேம்பெயின் சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன கேம்பெயின் நேமில் நம்ம அந்த பர்டிகுலர் கேம்பெயினை நம்ம க்ரியேட் பண்ணிக்கோமோ அது வந்து இங்கே காட்டும். சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு கூகுள் சிபிசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூகுள் சிபிசியில் இங்கே வந்து அவங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவர்கிரீன் மெர்ச் ஸ்டோர் யூஎஸ் அண்டு சிஎன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு பதிலாக என்னோட கேம்பெயின் நேம் நான் இங்கே என்ன க்ரியேட் பண்ணோம் அந்த நேம் காட்டும். லைக் என்ன நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சம்மர் சேல் 2024, சாரி சம்மர் கோர்ஸ் நினைக்கிறேன், சம்மர் கோர்ஸ் 2024 அப்படின்ற நேம் கொடுத்துருக்கீங்களா, அந்த நேம் தான் இங்கே காட்டும். அப்போது அந்த நேம் அந்த பர்டிகுலர் கேம்பெயின் மூலமாக எனக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு, அதன் மூலமாக எனக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அதையும் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இங்கே 250 இருக்குது, அதுக்குள்ள நான் 10 வச்சுக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு நான் டெமோ காட்டுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதை வந்து நான் கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பர்டிகுலர் கேம்பெயின் மூலமாக எனக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்குன்றதை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அதன் மூலமாக எனக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியும். சரிங்களா?
அப்போது இது வந்து நீங்கள் டீட்டெயில்டாக அந்த மாதிரி யூடிஎம் பேராமீட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து எந்த கேம்பெயின் மூலமாக உங்களுக்கு அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் இருக்குது, அதிகமான டிராஃபிக் வந்துருக்குன்னு பார்க்க முடியும். இதே கூகுள் ஆட்ஸில் இன்னொரு கேம்பெயினுக்கு இன்னொரு கேம்பெயின் நேம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ எந்த கேம்பெயின் மூலமாக எனக்கு அதிகமான டிராஃபிக் வந்துருக்குன்றதை ஈஸியாக என்னால் இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பொறுத்தவரை இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரியேட் a UTM parameter for measure how many people visited my website through Facebook traffic campaign. அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்கேன். அந்த ஆட் வந்து டிராஃபிக் கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்கேன். அந்த கேம்பெயினோட நேம் பார்த்தீங்கன்னா சம்மர் கோர்ஸ் 2024. அதோட நேமும் சம்மர் கோர்ஸ் 2024 தான். இப்போது ஃபேஸ்புக்லேருந்து நான் ஆட் ரன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக் கேம்பெயின் சொல்லுவாங்க சரிங்களா? அப்போ அந்த ஃபேஸ்புக் கேம்பெயின்லேருந்து நான் ஆட் ரன் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய டிராஃபிக்கை மெஷர் பண்ண போகிறேன்னா அதுக்கு எப்படி யூடிஎம் பேராமீட்டர் வந்து நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்குங்க. ரைட்டுங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு டிராஃபிக் வந்து இனிஷியேட் ஆகுதுன்னா எங்கேருந்து இனிஷியேட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. மீடியம் பார்த்தீங்கன்னாக்கும் எந்த மெத்தடாலஜி மூலமாக வருது எனக்கு அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் த்ரூ சோசியல் மூலமாக தான் எனக்கு வந்து என்ன கிடைக்குது, டிராஃபிக் கிடைக்குது. ரைட்டுங்களா? அதனால் சோசியல்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல சோசியலா அல்லது சிபிசியா அல்லது சிபிஎம்மா அல்லது இமெயிலா அப்படின்றதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டேப்லெட் காலத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா ஆர்கானிக்னா என்ன, சிபிசினா என்ன, ரெஃபரல்னா என்ன, சோசியல்னா என்ன. சோசியல்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெஃபினேஷன் வந்து டிராஃபிக் ஃப்ரம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அப்போது சோசியல் மீடியாலேருந்து வரக்கூடிய சோசியல் மீடியாலேருந்து வரக்கூடிய டிராஃபிக்கெலாம் நீங்கள் மெஷர் பண்ணணும்னா மீடியம் என்னவா செட் பண்ணி ஆகணும், சோசியல் மட்டும் தான் செட் பண்ணி ஆகணும். இமெயிலோ அல்லது ரெஃபரலோ கொடுக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இதே இது ஆர்கானிக் மூலமாக சர்ச் இன்ஜின் மூலமாக வரக்கூடிய டிராஃபிக்கை நீங்கள் மெஷர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் மீடியம் என்ன கொடுக்கணும், ஆர்கானிக் தான் கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க அன்பெய்டு சர்ச் டிராஃபிக் ஃப்ரம் சர்ச் இன்ஜின் மூலமாக வரக்கூடிய டிராஃபிக்கை மெஷர் பண்ணாலே அந்த இடத்துல மீடியம் வந்து ஆர்கானிக் தான் நீங்கள் கொடுத்தாங்க. ரைட்டுங்களா? அதே சர்ச் இன்ஜின் மூலமாக பெய்டு மெத்தட்லேருந்து வரக்கூடிய டிராஃபிக்கை மெஷர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மீடியம் சிபிசியை தான் செட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டேப்லெட் காலத்தை நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு மீடியம் என்ன செட் பண்ணணும், சோர்ஸ் என்ன செட் பண்ணணுன்றது கண்டிப்பாக புரியும். ரைட்டுங்களா? ஓகே. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக்கிலேருந்து வரக்கூடிய டிராஃபிக்கை மெஷர் பண்ண போகிறேன். அது பெய்டு கேம்பெயினில். ரைட்டுங்களா? ஓகே. அப்போது யூடிஎம் சோர்ஸ் வந்து ஃபேஸ்புக், யூடிஎம் மீடியம் வந்து சோசியல்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் யூடிஎம் கேம்பெயின் பார்த்தீங்கன்னாக்கும் என்ன நேம், இந்த கேம்பெயினோட நேம் என்னவோ அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்மால் கேஸில் தான் இருக்கும். அதே டயத்தில் சம்மர் கோர்ஸ் இது ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இங்கே யூடிஎம் டேர்ம் வந்து நான் இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா யூடிஎம் டேர்ம்ன்றது எதுக்காக கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? யூடிஎம் டேர்ம்ன்றது எதுக்காக கொடுப்பேன், அது பெய்டு சர்ச் ஆடுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். சர்ச் கேம்பெயினில் ஆட் ரன் பண்ணுறப்ப மட்டும்தான் நீங்கள் யூடிஎம் டேர்ம் கொடுக்கணும், அதர்வைஸ் கொடுக்கக்கூடாது. அதனால் சோசியல் மீடியாவில் ஆட் ரன் பண்ணாக்கும் அதை கொடுக்க தேவையில்லை, நாட் ரெக்கமெண்டட். ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் யூடிஎம் கண்டென்ட்றது வந்து என்னென்னா, இந்த ஃபேஸ்புக் கேம்பெயினில் நான் வந்து இமேஜ் மூலமாக ஆட் ரன் பண்ணுறேன். ரைட்டுங்களா? அப்போ அந்த இமேஜ் ஆடுன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா யூடிஎம் கண்டென்ட்றது நீங்கள் ஒரு கேம்பெயினில் மல்டிபிள் ஆட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த ஆடுன்றதை நீங்கள் இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த யூடிஎம் கண்டென்ட் யூஸ் ஆகுது. ரைட்டுங்களா? ஒன்ஸ் நீங்கள் அதே கேம்பெயின் யூஆர்எல் பில்டரில் போய்ட்டு இந்த டீட்டெயிலாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான யூடிஎம் லிங்க் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த யூடிஎம் லிங்க் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணுறப்போ ஃபேஸ்புக்கில் வெப்சைட் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த வெப்சைட் யூஆர்எல் பண்ணுற செக்ஷனில் போய்ட்டு இந்த யூடிஎம் லிங்க் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியது. ரைட்டுங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் ரன் பண்ணுறப்போ யாரெல்லாம் இங்கே கீழே இருக்கக்கூடிய லேர்ன் மோர் அல்லது நீங்கள் என்ன கால் டு ஆக்ஷன் பட்டன் செட் பண்ணிக்கிங்களோ அந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த யூடிஎம் லிங்க் வந்து ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் a UTM parameter for measure how many people visited my website through email marketing campaign. ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயின் மூலமாக ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கேன். அந்த கேம்பெயின் மூலமாக என் வெப்சைட்டில் எவ்வளோ பேர் வந்து விசிட் பண்ணிக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ண போகிறேன். அதுக்கு யூடிஎம் பேராமீட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது. ரைட்டுங்களா? ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னாக்கும் சேம் சம்மர் கோர்ஸ் 2024. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் லேர்ன் மோர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணாங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக என் வெப்சைட் வந்துருவாங்க. ரைட்டுங்களா? ஒரு இமெயில் நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த இமெயில் நியூஸ் லெட்டரில் பார்த்தீங்கன்னாக்கும் லேர்ன் மோர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என் வெப்சைட் வந்துருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து யூடிஎம் சோர்ஸ் வந்து நியூஸ் லெட்டர் இருக்கும், யூடிஎம் மீடியம் வந்து இமெயில் கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் பெய்டு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க இல்லை ஆர்கானிக் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீடியம் வரும். அதேமாதிரி சர்ச் இன்ஜினில் வந்து நீங்கள் ஒரு ஆர்கானிக் வேலையோ அல்லது பெய்டு மெத்தட் மூலமாகவோ நீங்கள் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீடியம் வருன்றதை நான் ஆல்ரெடி அந்த டேப்லெட் காலத்தில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக மீடியம் செட் பண்ணியிருக்கீங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் யூடிஎம் கேம்பெயின்றது வந்து நேம் ஆஃப் தி கேம்பெயின். ஸோ இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேம்பெயினை பொறுத்தவரை ஜஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு சம்மர் அண்டர்ஸ்கோர் கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் 2024 சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ இங்கே என்ன நேம் கொடுக்கணும் அதுதான் இங்கேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். ரைட்டுங்களா?
நெக்ஸ்ட்டு யூடிஎம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல லேர்ன் மோர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வர்றப்போ தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிராஃபிக் வந்து வெப்சைட் வரும். அதனால் வந்து இந்த இடத்துல பட்டன் கிளிக்னு வச்சுக்கிறேன் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. ரெடிங்களா? ஸோ இது எங்கே இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு இமெயில் நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமெயில் நியூஸ் லெட்டரில் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, லேர்ன் மோர் அப்படின்ற பட்டன் இருக்குது. இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களாக்கும் ரைட் சைடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எந்த பர்டிகுலர் வெப்சைட் யூஆருக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த வெப்சைட் யூஆர்எல் அப்படின்ற செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் இந்த யூடிஎம் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூடிஎம் லிங்க் வந்து நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறப்போ யாரெல்லாம் இந்த லேர்ன் மோர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட வெப்சைட் போயிடுவாங்க. பட் அது என்ன ட்ராக் ஆகும், எந்த கேம்பெயின் நேமில் நம்ம யூடிஎம் லிங்க் கிரியேட் பண்ணிக்கோமோ அந்த கேம்பெயின் நேமில் அந்த டிராஃபிக் வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இதே இமெயில் நியூஸ் லெட்டரில் வந்து லிங்க் மூலமாக வந்து யாரெல்லாம் கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு போகிறாங்களோ அதே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, சேம் யூடிஎம் சோர்ஸ் வந்து நியூஸ் லெட்டர், யூடிஎம் மீடியம் வந்து இமெயில், கேம்பெயின் நேம் வந்து நீங்கள் என்ன கேம்பெயின் நேம் வைக்கிறீங்களோ அந்த கேம்பெயின் நேம் வச்சுக்கோங்க. இதில் வந்து யூடிஎம் டேர்ம் வந்து இங்கே நோ நீடட். ரைட்டுங்களா? ஏன்னா பெய்டு சர்ச் ஆடில் மட்டும் தான் நம்ம யூடிஎம் டேர்ம் வந்து கொடுப்போம். தட் இஸ் அ கீவேர்டு. ரைட்டுங்களா? மற்ற சோசியல் மீடியாலேயோ அல்லது இமெயில் கேம்பெயின்லையோ இல்லை மற்ற எந்த இடத்துலையுமே இதை நம்ம கொடுக்கவே மாட்டோம். அதனால் யூடிஎம் டேர்ம் வந்து நீங்கள் சர்ச் ஆடு, அதாவது சர்ச் இன்ஜினில் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறப்போ மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த யூடிஎம் டேர்ம் கொடுக்கணும். அதுவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், யூடிஎம் டேர்மும் சரி யூடிஎம் கண்டென்ட்டும் ஆப்ஷனும் தான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம கூட இருக்கலாம். ரைட்டுங்களா? சப்போஸ் நீங்கள் கொடுக்க நினச்சிங்களாக்கும் அது பெய்டு சர்ச் ஆடில் மட்டும் தான் பண்ண முடியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு யூடிஎம் கண்டென்ட்றது இங்கே எந்த மெத்தடாலஜி மூலமாக என்னோடய வெப்சைட்டுக்கு வர்றாங்க, அதாவது நியூஸ் லெட்டரில் தான் அங்கே வந்து ஒரு லிங்க் தான் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக அது வர்றாங்க அப்படின்னா அது லிங்க் கிளிக்கா அல்லது பட்டன் கிளிக்கா அப்படின்றத நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த இடத்துல லிங்க் கிளிக்குன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள கேஸில் பார்த்தீங்கன்னா பட்டனை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு வரனால பட்டன் கிளிக்னு கொடுத்துருப்பேன். ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், யூடிஎம் பேராமீட்டரை வந்து செட் பண்ணிவிட்டு அந்த யூடிஎம் லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை வந்து லிங்காக மாற்றிருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் என் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வரும். அப்போது இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இது பட்டன் கிளிக்கு, இது லிங்க் கிளிக்கு. அப்போ இந்த லிங்க் கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் யூஆர்எல் இருக்குங்களா, அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் யூடிஎம்மோட லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுவேன். அப்போது பட்டன் கிளிக் மூலமாக வர்றவங்களை வந்து இங்கே யூடிஎம் கண்டென்ட் இடத்துல என்ன இருக்கும், பட்டன் கிளிக்னு இருக்கும். அதே இடத்துல லிங்க் கிளிக் மூலமாக வரவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், யூடிஎம் கண்டென்ட் இடத்துல வந்து லிங்க் கிளிக்னு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதர்வைஸ் எனக்கு நியூஸ் லெட்டர்லேருந்து வந்தாலே எனக்கு அது எந்த டிராஃபிக்காக இருக்கட்டும், அது எதர் லிங்க் கிளிக்காக இருக்கட்டும் அல்லது பட்டன் கிளிக்காக இருக்கட்டும், நியூஸ் லெட்டர்லேருந்து வந்த டிராஃபிக்கை வந்து நான் ஒரு பர்டிகுலர் நேமில் வச்சு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த யூடிஎம் நேம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த யூடிஎம் நேம் மூலமாக எந்த யூடிஎம் கேம்பெயின் நேம் மூலமாக உங்களுக்கு அந்த டிராஃபிக் வந்துருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸாக்டாக லிங்க் கிளிக்கா அல்லது பட்டன் கிளிக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா யூடிஎம் கண்டென்ட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லிங்க் கிளிக் அல்லது பட்டன் கிளிக் கொடுத்து அதே நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு யூடிஎம் பேராமீட்டரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஒன்ஸ் நீங்கள் இந்த யூடிஎம் பேராமீட்டர் வந்து யூடிஎம் பேராமீட்டர் மூலமாக நீங்கள் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அந்த எல்லா டிராஃபிக்குமே நீங்கள் எங்கே பார்த்துக்கலாம், கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4ல் வந்து டிராஃபிக் அக்விசிஷன் போய்ட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு டிராஃபிக் அக்விசிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல செஷன் டிஃபால்ட் சேனல் குரூப் தான் இருக்கும். அதில் நீங்கள் பார்க்க முடியாது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக செஷன் பிரைமரி சேனல் தான் இருக்கும். இந்த ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம அந்த யூடிஎம் பேராமீட்டரில் செஷன் இருக்கும், மீடியம் இருக்கும், கேம்பெயின் நேம் இருக்கும். ஸோ அப்போ செஷன் சோர்ஸ் அண்ட் மீடியம் மூலமாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த சோர்ஸ் மூலமாக எந்த மீடியம் மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் வந்துட்டுருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செட் பண்ண அந்த கேம்பெயின் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டிராஃபிக் சோர்ஸில் போய்ட்டு செஷன் கேம்பெயினை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்துருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த நேம் மூலமாக எவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து யூடிஎம் பேராமீட்டர் எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4ல் இருக்கக்கூடிய அதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vision.